First midterm test 2026 standard 10th English. First one synonyms. His father was preening. Preening na cleaning. Scraping his beak now and again to wet it. Wet அப்படின்றதுக்கு sharpen. கூர்மைப்படுத்துதல். Open up cried a hoarse voice. The hoarse அப்படின்றதுக்கு வந்து rough. Choose the appropriate antonym for the italicized words. Antonyms அதாவது எதிர்ச்சொல் நம்ம பார்க்கணும். But he kept calling plentifully. Plentifully அப்படின்றதுக்கு opposite happily. She screamed back mockingly. Mockinglyக்கு opposite respectfully. Sixth one, mother made one of her quick incomparable decision. Comparable. Answer comparable. Choose the correct plural form of dash from the following. Syllables இதுக்கு சொல்லலாம் syllabi. Syllablesக்கு plural form syllabi. Choose the most appropriate prepositional phrase. We stayed at home because of the bad weather. இது 2 mark கொஸ்டின் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஆன்சர்ஸ் இருக்கும். இது பார்க்கலாம் நம்ம. ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டு த அதர் வாய்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? த சேல்ஸ்மேன் ஆன்சர்ட் ஆல் த கொஷின்ஸ் பேஷண்ட்லி. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. இது பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது த கொஷின்ஸ் வேர் ஆன்சர்ட் patiently by the salesman. The questions were answered patiently by the salesman. Second one, punctuate the following. Of open quotation போடுறீங்க, இது கேப்ஸ் லெட்டர். அப்புறம் ஆல் திங்ஸில் நம்ம எக்ஸ்க்ளமேட்ரி மார்க் போட்டு க்ளோஸ் கொட்டேஷன் பண்ணணும். அடுத்தது செட். செட் மதர். செட் மதர். அடுத்தது 14th, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. இதில் question, why do you think the poet is not in a hurry? The poet is not in a hurry. He wants to enjoy his present life. இந்த நிகழ்காலத்தில் இருக்கிற விஷயங்களை என்ஜாய் பண்ண அவர் விரும்புகிறாரு. வாட் ஷுட் ஒன் நாட் mourn for? ஏன் வந்து ஒருத்தவங்க வந்து வருத்தப்படக்கூடாது, முணுமுணுக்கக்கூடாது? திங்ஸ் தட் ஹீ ஹேட், அதாவது எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க? வி ஷுட் நாட் mourn ஃபார் திங்ஸ் தட் ஹீ ஹேட் லாஸ்ட் இன் த பாஸ்ட். அதாவது கடந்த காலத்தில் நம்ம இழந்த விஷயங்களை எண்ணி நம்ம என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. இது 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு கிளாஸ் ஒர்க்கில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க. நான் இந்த முக்கியமான 1 words மட்டும் நான் கொடுக்குறேன். Read the following poetic stanza and answer the questions given below. So let the way wind up the hill or down. Oh, a rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy. New friendship, high adventure and a crown. Pick out the rhyming words from the given stanza. Joy, boy, dawn, crown. அடுத்தது give the rhyming scheme for the given stanza. rhyming scheme, இது ஏ கொடுத்துட்றீங்க, அடுத்த சவுண்டு வேறு மாதிரி இருக்குது. பி கொடுக்குறீங்க, பியும் அடுத்த சவுண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ பி. இது வந்து டவுனுக்கு வர சேம் சவுண்டு வருது குரோன். ஸோ ஏ கொடுக்குறீங்க. உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம் ஏபிபிஏ. அடுத்தது ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த 4th லைன். 4th லைன் என்ன? நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரோன். இது வந்து மெட்டஃபர். அப்புறம் பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இன் த 3rd லைன். 3rd லைனில் வந்து அலிட்ரேஷன் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸ்டில் சீக்கிங் சாட். ஸ்டில் சீக்கிங் சாட். அடுத்தது பாருங்கள், ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ். பேராகிராஃபை படித்து பாருங்கள். ஆன்சர் இதுக்கு முன்னாடி இதை பார்க்கலாம். நாட் ஹரியிங் டு, இது மெமரி போயம் 5 lines நீங்கள் எழுதணும். அடுத்தது இந்த பேராகிராஃப் படித்து பாருங்கள். வாட் வாஸ் ப்ராஸ்பரோஸ் சீஃப் டிலைட்? டீச்சிங் அண்ட் எஜுகேட்டிங் ஹிஸ் டாக்டர் மிராண்டா.
அடுத்தது வாட் டிட் எ கைண்ட் லார்ட் சீக்ரெட்லி பிளேஸ் இன் த போட். என்னெல்லாம் அவங்க வந்து சீக்ரெட்டாக, இதை வந்து சீக்ரெட்லி என்னெல்லாம் வச்சாங்க? வாட்டர், ப்ரொவிஷன்ஸ், அப்பரல் அண்டு சம் புக்ஸ் இதெல்லாம் அந்த போட்டில் வச்சு அனுப்புகிறாரு. அனுப்புகிறவர் யார்? ஹூ வாஸ் த கிங் லார்ட் ஆஃப் ப்ராஸ்பரோ? கான்சலோன்றவங்க தான் அதை அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஹவு டிட் ப்ராஸ்பரோ டிஸ்கிரைப் மிராண்டா when she was child? என்னென்னு அவர் வந்து இது பண்ணுறாரு, டிஸ்கிரைப் பண்ணுறாருன்னா செருபின் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறார். ஹவு லாங் டிட் தயர் ஃபுட் லாஸ்ட் டியூரிங் த ஜேர்னி? அந்த ஜேர்னி முடிகிற வரைக்கும் அவருக்கு ஃபுட்டு எவ்வளோ நாள் இருந்தது? அந்த ஜேர்னியில் அவர் ஃபுட் lasted till we landed on his desert island. அந்த ஐலாண்டு வந்து ரீச் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃபுட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது ஆன்சர் எனி டூ ஆஃப் த ஃபாலோயிங். பிரைட் விஷன், ஆப்டிக்கல்ஸ், கம்ஃபர்ட் கிளாஸஸ், அஃபோர்டபுள், ஃபேஷனபிள், சேவ் ஐஸ் ஃப்ரம் செல்ஃபோன் ரேடியேஷன், கீப் கூல், குட் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸ். மதுரை. இது அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அதை பற்றினது. நீங்கள் வந்து அது அட்வர்டைஸ்மெண்ட் அழகாக போட்டுருவீங்க. அடுத்தது யூ ஆர் த ஸ்கூல் பீப்புள் லீடர். யூ ஹாவ் பீன் ஆஸ்க்ட் டு ரைட் எ ரிப்போர்ட் ஆன் த inaugural ceremony of English Literary Association of your school which was held recently. Write a report on the same in not more than 120 words. அதாவது உங்கள் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் லிட்ரரி அசோசியேஷன் செரிமனி வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கான ரிப்போர்ட் எழுதுறீங்க. எப்படி எழுதுவீங்க? எந்த தேதியில் எந்த கிழமையில் நடந்தது, யார் சீஃப் கெஸ்ட்டாக அங்கே வந்தார் அப்படின்றது ஏற்கனவே எழுதி போட்டிருக்கோம் உங்களுக்கு காம்போசிஷன் நோட்டில். அதை நீங்கள் பார்த்து கரெக்டாக எழுதிக்கிங்க. இல்லை உங்களுக்கு அது தேவைன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் அனுப்பி விட்றேன். லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் வியூஸ் ஆன் இட் அபவுட் 5 சென்டென்ஸ். இதை வந்து உலகத்தை அந்த எர்த்தை வந்து 2 கையிலையும் பாதுகாக்கிற மாதிரி பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எர்த்தை வந்து காப்பாற்றணுன்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு பாருங்கள், கேப்ஷன் கொடுங்க. சேவ் எர்த் சேவ் லைஃப். அதாவது பூமியை காப்பாற்றுவோம், வாழ்வை காப்பாற்றுவோம். நம்ம வாழ்க்கையையும் நம்ம வந்து காப்பாற்றிக்கணும். அதுக்கு பூமியை நம்ம காப்பாற்றணும். பிளான்ட் மோர் ட்ரீஸ், பிரீத் ஃப்ரெஷ் ஏர். அதாவது நிறைய மரங்களை நடுங்கள், சுத்தமான காற்றை சுவாசியுங்கள். அடுத்தது ரெடியூஸ் வேஸ்ட், ரீயூஸ் திங்ஸ், ரீசைக்கிள் டெய்லி. அதாவது வேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி பயன்படுத்திக்கணும். அடுத்தது ஸ்டாப் பொல்யூஷன், கீப் அவர் எர்த் கிளீன். ஐயோ காற்றில் பறக்குது. அதாவது பொல்யூஷனை வந்து நம்ம குறைச்சிட்டு கீப் அவர் எர்த் க்ளீனாக வச்சுக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும். பொல்யூஷன் எடுத்து என்னெல்லாம் இருக்குது? நிறைய பொல்யூஷன் இருக்குது. ஏர் பொல்யூஷன் இருக்குது, நாய்ஸ் பொல்யூஷன் இருக்குது, அதெல்லாம் வந்து வாட்டர் பொல்யூஷன், அதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும். 5வது ப்ரொடெக்ட் நேச்சர் டுடே ஃபார் எ பெட்டர் டுமாரோ. நாளைய நன்மைக்காக நம்ம என்ன பண்ணணும்? இன்றைய இயற்கையை பாதுகாக்கணும். அதான் ப்ரொடெக்ட் நேச்சர் டுடே ஃபார் எ பெட்டர் டுமாரோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு அனுப்புங்க. உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். 10th ஸ்டாண்டர்ட் முக்கியமான ஒரு படிப்பு. நீங்கள் ஆரம்பத்திலேயே ஈஸியாக நீங்கள் வந்து நடத்துறது, சொல்லி கொடுக்கறது, இந்த கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் சேர்த்து வைங்க. அதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ரிப்பீட்டடாக என்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, என்ன நம்ம படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆரம்பத்தில் இருந்தே நல்லா படித்தோம்னா நமக்கு அதிகமான மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நடக்கிற எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.